மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய வழிகாட்டுதல்படி பள்ளிக்கல்வித்துறையினுடைய மாநில அளவிலான அறிவுத்திறன் தேர்வினுடைய மீளாய்வு கூட்டத்தில் அனைவரையும் வரவேற்று அமர்ந்திருக்கின்ற முதன்மை கல்வி நிறுவனத்திற்கு அவர்களே, சிறப்புரை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற முனைவர் நரேஷ் சார் அவர்களே, இந்த நிகழ்வை கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிற நம்முடைய இணை இயக்குநர்கள் உயர் திரு குமார் சார் அவர்களே, சுவாமிநாதன் சார் அவர்களே, டயட் பிரின்சிபல் மணிவண்ணன் சார் அவர்கள், நிறைவாக நன்றியாற்ற இருக்கின்ற மாவட்ட கல்வி அலுவலர் திருமதி இந்திராணி மேடம் உள்ளிட்ட வருகை தந்திருக்கின்ற அனைத்து தலைமை ஆசிரியர்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள். கேடில் விழிச்செல்லும் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை என்கின்ற வல்லுனுடைய வாக்கு இருக்கு. எத்தனை செல்வங்கள் இருந்தாலும் உயர்ந்த செல்வமாக கருதக்கூடியது கல்வி. நம்மளிடமிருந்து யாராலும் பறிக்க முடியாத சொத்துனா அது கல்வி தான் அப்படின்னு ஒவ்வொரு தலைவர்களும் கல்வியினுடைய அவசியத்தை சொல்லும் பொழுது அதை அந்த செல்வத்தை தரக்கூடிய இடத்தில் இருப்பவர்கள் இந்த அரங்கம் முழுதும் நிறைந்திருக்கின்ற எங்களுடைய பெருமதிப்புக்குரிய தலைமை ஆசிரியர்கள். குறிப்பாக இந்த ஸ்லாஷ் ரிப்போர்ட் நமக்கு என்ன உணர்த்தி இருக்கிறது என்பதற்கான ஒரு ரிவ்யூ மீட்டிங் இது. இந்த ரிவ்யூ மீட்டிங் என்பது யாரையும் கை காட்டி குறை சொல்வதற்காக நடைபெறுகின்ற ரிவ்யூ மீட்டிங் அல்ல. ஒரு 2 மாதங்கள் முன்பு சென்னையில் நம்ம ஹெட் குவார்ட்டர்ஸில் நடந்த ஒரு ரிவ்யூ மீட்டிங்கில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக என்னுடைய தலைமையில் நடைபெற்ற அந்த கூட்டத்தில் சிஇஓஸ் அண்ட் டிஓஸ் கலந்துக்கிட்டாங்க. இந்த சிஇஓஸ் டிஓஸ் கலந்து கொள்ளும்பொழுது பல்வேறு விதமான கருத்துக்கள், எத்தனை பள்ளிக்கூடங்கள் இருக்கின்றது உங்களுடைய மாவட்டத்தில், எத்தனை பள்ளிக்கூடங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவைப்படுகிறது, எத்தனை பள்ளிக்கூடங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கான வேலை நடைபெற்று கொண்டிருக்கின்றது, எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கல்வியாண்டில் நீங்கள் என்ரோல் பண்ணியிருக்கீங்க, ஒரு குழந்தைய கூட சேர்க்காத ஸ்கூல் எத்தனை, சிங்கிள் ஸ்கூல் மட்டும் சிங்கிள் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸோட எண்ணிக்கை எத்தனை, ட்ராப் அவுட் அப்படின்றது அந்த ட்ராப் அவுட்டுக்கான காரணங்களாக என்ன சொல்லப்படுகிறது, இது போன்ற பல்வேறு விதமான 10, 11, 12 என்று வரும்பொழுது நீங்கள் கடந்த கல்வியாண்டை கம்பேர் பண்ணும்போது நீங்கள் முன்னேறி இருக்கீங்களா இல்லை குறைந்திருக்கிறீங்களா? 10th கூட நம்ம டிக்ளைன் ஆகிருக்கும், 11th and 12th மட்டும் தான் நம்ம இம்ப்ரூவ்மெண்ட்டே கொடுத்துருக்கோம் நாம. ஸோ இப்படி துறை சார்ந்திருக்கின்ற சேலஞ்சஸ் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான சேலஞ்சஸ் இருக்கும். இது சார்ந்து நடத்தப்பட்ட அந்த ரிவ்யூ மீட்டிங்கில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை சொன்னார்கள் என்று சொல்லும் பொழுது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற அந்த 38 மாவட்டத்துக்கு ஒரு சிஓ கூட அவங்களுடைய ஹெச்எம்ஸை விட்டு கொடுக்காம எங்ககிட்ட பேசுனது உள்ளபடியே நான் அதுக்கு பாராட்டை தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். பள்ளிக்கல்வித்துறைங்கிறது ஒரு மிகப்பெரிய குடும்பம். அந்த குடும்பத்துடைய உறுப்பினர்களாக ஒருத்தரை விட்டு கொடுக்காமல் அந்த பொறுப்பை நான் ஏற்றுக்க, நீ கவலைப்படாத, நீ துணிஞ்சு நீ வேலை பாரு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நாம் இன்னைக்கு இருக்கின்றோம். ஆனால் ஸ்லாஷ் அப்படிங்கிறதுக்கும் நாம் ஒவ்வொரு வருடம் நடத்தக்கூடிய பொது தேர்வுக்கான வித்தியாசத்தை வெரி ஃபஸ்ட் டைம் நம்ம எல்லாருமே உணர்ந்திருப்போம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இன்னைக்கு மதுரை மாவட்டம் 3வது இடத்துல வந்திருக்கு. முதல்ல அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நான் சொல்லிட்டு பிளாக் வைஸ் பார்த்துறோம். ஏற்கனவே சொன்ன இந்த ஸ்லாஷ் அப்படிங்கும்போது இங்கே ஒரு தலைமை ஆசிரியர் சொல்லும்போது நாங்கள் அடுத்த முறை முன்னேற்ற பாதைக்கு நான் கொண்டு போய்ட்டு ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட்டாங்க. மேபி அவங்களுக்கான ஆக்ஷன் பண்ண அவங்க ஏற்கனவே அவங்க உருவாக்கி இருந்திருக்கலாம், அது சார்ந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்திருக்கலாம். அதுமாரி இருக்கின்ற நம்பிக்கையின் மூலமாக ரொம்ப சுருக்கமாக நான் பேசுவதை காட்டிலும் நான் செயலில் காட்டேன் என்கின்ற அர்த்தத்தில் கூட எனக்கு உணர்த்தியிருக்கலாம். பட் இந்த ஸ்லாஷ் அப்படிங்கிறது ஒரு மாநிலத்திற்காகவோ ஒரு மாவட்டத்திற்காகவோ அல்லது ஒரு யூனியனுக்காகவோ அல்லது யூனியனில் இருக்கக்கூடிய பல்வேறு ஸ்கூல்ஸ்க்காகன்ட்டு இல்லை, ஒட்டு மொத்தமாக பார்த்திங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் ஸ்கூல் now has its own progress report. நம்ம பொறுத்த வரைக்கும் தமிழில் நம்முடைய பள்ளிக்கூடத்தில் இருக்க பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்க, ஆங்கிலத்தில் எப்படி இருக்காங்க, கணக்கு பாடத்தில் எப்படி இருக்காங்க, சயின்ஸில் எப்படி இருக்கிறாங்க, சோஷியல் சயின்ஸில் எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை தரக்கூடிய அளவுக்கு இந்த ரிசல்ட் கண்டிப்பாக பல பேருக்கு ஒரு ஐ ஓப்பனராக இருந்திருக்கலாம். ஆமாம் சார், என்ன தெரியல, நல்லா படிப்பான் சார், என் பையன் எப்படி இந்த கணக்கு பாடத்தில் அவன் கோட்டை விட்டான்னு தெரியல, ஆங்கிலத்தில் நல்லா பண்ணுவான் சார், இந்த தடவை எப்படி அவன் கோட்டை விட்டான்னு தெரியல சார் அப்படின்னு நமக்கே ஒரு ஆச்சரியத்தை கண்டிப்பாக கொடுத்துருக்கலாம். சரி, ஒன்று மட்டும் தெரிஞ்சுப்பாங்க, எல்லா மாவட்டமே ஃபஸ்ட் ரேங்க் வர முடியாது. ஒரு மாவட்டம் ஃபஸ்ட் ரேங்க் வந்துச்சுன்னா ஒரு மாவட்டம் 38வது ரேங்க் வந்து தான் ஆகணும். ஆனால் இனி வருங்காலத்தில் மார்க்கை பேஸ் பண்ணி மட்டுமே ரேங்க் நம்ம பார்க்க போகிறதில்ல, இனிமேல் குவாலிட்டி பேஸ் பண்ணி அந்த ரேங்க் வரும். ஸோ அதற்கான ஒரு முதல் படிக்கட்டு தான் இன்றைக்கு இந்த ஸ்லாஷ் சார்ந்திருக்கக்கூடிய இந்த ரிவ்யூ மீட்டிங்கில் நம்ம எல்லாமே சேர்ந்துருக்கோம். ஏன்னா ஒவ்வொரு மாவட்டமும் ஒவ்வொரு விதத்தில் பிஹேவ் பண்ணும், ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு யூனியனும் ஒவ்வொரு விதத்தில் செயல்படும், ஒவ்வொரு யூனியனில் இருக்கின்ற ஒவ்வொரு ஸ்கூல்ஸும் ஒவ்வொரு மாதிரி செயல்படும், ஒவ்வொரு ஸ்கூலில் இருக்கிற ஒவ்வொரு மாணவனும் ஒவ்வொரு மாதிரி செயல்படுவார். ஒரு மாணவனிடம்
இருக்கக்கூடிய அந்த 5 சப்ஜெக்டில் ஒரு சப்ஜெக்டில் அந்த மாணவனே வேறுபடுவார். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். பட் பீங் த கேப்டன் ஆஃப் த ஷிப், நீங்கள் ஹெச்எம்ஸ் நீங்கள் தான் இதை நீங்கள் உணர்ந்து இது சார்ந்து எப்படி ரிவ்யூ மீட்டிங், ஒரு ரிவ்யூ மீட்டிங்னா அமைச்சர் தான் நடத்தணுமா அல்லது சிஓ தான் நடத்தணுமா அல்லது டேரக்டர்ஸ் தான் நடத்தணுமா அப்படின்றது இல்லாமல் இந்த ஸ்லாஸ்க்கான ரிப்போர்ட் உங்கள் கைக்கு வந்ததுக்கு பிறகு உங்களுடைய பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய எல்லா சப்ஜெக்ட் டீச்சர்ஸையும் கூப்பிட்டு இந்தந்த விஷயத்தில் நம்ம குறைஞ்சிருக்கிறோம், எதனால் நம்ம குறைஞ்சிருக்கோம், அது சார்ந்து நம்ம எப்படி நாம் சரி செய்ய வேண்டும். இத்தனை ஆண்டு காலமாக வெறும் ஒரு அப்ஜெக்டிவ்ஸை பற்றி மட்டுமே பேசிகிட்டு இருந்திருப்போம். நம்ம வெரி ஃபர்ஸ்ட் டைம் வி ஆர் ஸ்டார்டட் டாக்கிங் அபவுட் லேர்னிங் அவுட்கம், கற்றல் அடைவை பற்றி இப்போ பேச ஆரம்பிச்சோம். அதனால தான் இங்கே குமார் சார் சொல்லும் பொழுது எப்போ நீங்கள் அந்த கற்றல் அடைவு சார்ந்த எல்ஓ கோடை பற்றி நீங்கள் பேச ஆரம்பிச்சிட்டிங்களோ, ஸோ அந்த ஒரு விழிப்புணர்வு நமக்கு வந்துட்டால் போதும். தயவுசெய்து இந்த விழிப்புணர்வை மாணவ செல்வங்களுடன் கடத்துகின்ற வேலையை நாம் செய்யக்கூடாது. இந்த விழிப்புணர்வு என்பது நமக்கானது, இந்த கோடுங்கிறது நமக்கான கோடு. நீ 702 குறைஞ்சிட்ட, 207 குறைஞ்சிட்ட, 518 குறைஞ்சிட்டு அவனுக்கு அது புரிய வேண்டிய அவசியமே கிடையாது. இதை தெரிந்து கொண்டு நாம் அந்த லேர்னிங் அவுட்கம் சார்ந்த பாடத்தை நம்ம எப்படி நடத்த போகிறோம். டிஎல்எம் சொல்லுங்க, டிஎல்எம் கொண்டு வருது நல்ல விஷயம்தான். இன்றைக்கி ஏன் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஒரு எண்ணம் எழுதும் திட்டத்தை கொண்டு வருகிறார். அந்த திட்டத்தின் மூலமாக ஒரு ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங்கில் நம்ம பாடம் நடத்துகின்றோம், ஒரு ஆப்ஜெக்ட் பேஸ்ட் லேர்னிங்கில் நம்ம பாடம் நடத்துகின்றோம். சில டீச்சர்ஸ் பாட்டு பாடி பாடம் நடத்துகிறாங்க, டான்ஸ் ஆடி கூட பாடம் நடத்துகிறாங்க, தவறு கிடையாது. பிள்ளைங்களுக்கு எது ஈஸியாக புரிகிறதோ அந்த விதத்தில் நாம் அந்த பணியை செய்வது தவறு கிடையாது. ஸோ இப்படி எல்லா விதத்திலும் நம்ம கொண்டு வரும்பொழுது நாம் நடத்தக்கூடிய நம்ம கொண்டு வரக்கூடிய அந்த டிஎல்எம் வந்து ஒரு அப்ராப்ரியேட்டாக இருக்க, நம்ம சொல்லித்தரதுக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லாமல் இருந்துடக்கூடாது. ஸோ அது புரிதலுக்காகத்தான் நாம் அதை பயன்படுத்துகிறோம் என்கின்ற அந்த பணியை நாம் முறையாக நம்மளுடைய டீச்சர்ஸ்லாம் செய்கிறாங்களா அப்படின்னு நீங்கள் கண்காணிக்க வேண்டும். பீங் ஹெச்எம்ஸ் நான் எப்போதும் சொல்கிற மாதிரி தான், நீங்கள் உங்களுடைய பள்ளி வளாகத்திற்கு உள்ளே நுழைந்து விட்டீர்கள் என்று சொன்னால் ஆல்மோஸ்ட் 360 டிகிரிஸில் உங்களோட பார்வை இருந்துகிட்டே இருக்கணும். அந்த வளாகத்தில் யார் உள்ளே வரா, யார் வெளியில் போகிறா, டீச்சிங் ஸ்டாஃப்ஸ் இன்றைக்கி எத்தனை பேர் வந்திருக்காங்க, நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸ் எத்தனை பேர் வந்திருக்காங்க, இருக்கக்கூடிய நம்மளுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்லாம் எப்படி இருக்கிறது, மெயின்டெனன்ஸ் எப்படி இருக்கக்கூடியது. பீங் ஹெச்எம்ஸ் உங்களுடைய ரூம்லேருந்து வெளியில் வந்து சில வகுப்புகளுக்கு நீங்களே சர்ப்ரைஸ் இன்ஸ்பெக்ஷன் பண்ணலாம். அமைச்சரோ அல்லது மேல் அதிகாரி தான் வர வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் உங்களுக்கான ஒரு கான்ஃபிடென்ட் வந்துருச்சுன்னா அது சார்ந்தது. இப்போ டயட் பிரின்சிபல் பேசும்பொழுது அவர் ரொம்ப ஜென்ரிக்காக அவர் பேசியிருக்கார். பட் ஒரு டயட் பிரின்சிபல் ஒரு டிஸ்ட்ரிக்டான ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கான ஒரு ஆக்ஷன் பிளான் இன்றைக்கி உருவாக்கியிருக்கலாம். உருவாக்கப்பட்டிருக்க அந்த ஆக்ஷன் பிளான் இந்த யூனியனுக்கு அது பொருந்தலாம், பொருந்தாமலையும் இருக்கலாம், இந்த ஸ்கூலுக்கு பொருந்தலாம், பொருந்தாமலையும் இருக்கலாம். பட் பீங் ஹெச்எம் உங்களுடைய ஸ்கூலில் இருக்கக்கூடிய பிள்ளைங்க எப்படிப்பட்ட பேக்ரவுண்ட்லேருந்து நமக்கு பள்ளிக்கூடத்துக்கு வருகிறார்கள் என்பதை முழுமையாக அறிந்தவர்கள் நீங்கள் தான். ஸோ அந்த விதத்தில் சார் இந்த டயட் கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஆக்ஷன் பிளானை நாங்கள் இதை தான் எடுத்துக்கலான்னு இருக்கிறோம். அது ஒரு டெய்லர் மேடாக இருந்தாலும் சரி, அது சார்ந்து என்னை பொறுத்தவரைக்கும் ரிசல்ட்டு கொடுத்துடணும், அவ்வளோதான். இந்த ரிசல்ட் என்பது இத்தனை ஆண்டு காலம் மக்கப் பண்ணிட்டு போய் பிள்ளைங்க எழுதிட்டு இருந்தாங்க. ஸோ இனி அந்த காலமெல்லாம் அந்த ட்ரெண்டெல்லாம் மாறிடுச்சு. இப்போ குழந்தைங்க புரிதல் தன்மையோடு போய் எழுதணும். ஸோ அந்த புரிதல் தன்மையோடு போய் அவங்க எழுதினா தான் நாளைக்கு ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்னு வரும்போது அந்த குழந்தைங்களுக்கு அது இன்னும் ஒரு ஈஸியாக அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ வருகை தந்திருக்கின்ற ஹெச்எம்ஸ் இனி வரும் காலத்தில் அடுத்த ஸ்லாஷ் ரிவ்யூன்னு வரும்போது இங்கே ஒரு டீச்சர் சொன்ன மாதிரி ஒரு இன்சல்ட்டாக பார்க்குறேன், ஷேமாக பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. இது நம்ம மனிதன் என்பதை சம்டைம்ஸ் நம்ம கற்றுக்கிட்டே தான் இருக்கணும். நான் கற்று முடிச்சுட்டேன், நான் அமைச்சராகிட்டேன், நான் நிற்கல, இப்போயும் நான் டாக்டரேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் நான். பிகாஸ் எந்த ஒரு போஸ்ட் நம்மளை கல்விக்கான ஒரு தடையோடு நிறுத்திடக்கூடாது என்பதற்காக அதை நான் சொல்கின்றேன். தப்பு கிடையாது, நம்ம படிச்சுட்டே போகணும். ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு வரோம், வந்து படிச்சுட்டு அதை இன்றைக்கி நம்ம பசங்களுக்கு நம்ம சொல்லித்தரணும், நம்ம ஆசைப்படுகிறோம். ஒன்று நினச்சி பாருங்கள், நம்முடைய ஹானரபிள் சீஃப் மினிஸ்டரை பொறுத்தவரைக்கும் நம்ம எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன குறை வச்சிருக்காரு. குழந்தைங்களை பள்ளிக்கூடத்துக்கு வரணுங்கிறதுக்காக காலை உணவு திட்டத்தை நம்ம கொண்டு வரோம். காலை உணவு திட்டத்தின் மூலமாக குழந்தைங்க உள்ளே வந்துட்டாங்க. வருகின்ற குழந்தைங்களுக்கு பேஸாக ஃபவுண்டேஷனல் லிட்ரஸி அண்ட் நியூமரசி இது மூலமாக கொண்டு வரோம். எண்ணும் எழுத்தின் திட்டத்தின் மூலமாக அதை நம்ம கொண்டு வரோம். ஸோ ரொம்ப காம்ப்ளெக்ஸாக பாடம் சொல்லி தரது கஷ்டமாக இருக்குது சார். எப்படி இந்த கான்செப்ட் அந்த பையனுக்கு புரியதிலேயே, கவலைப்படாதீங்க. மணற்கேணி அப்படிங்கிற ஒரு செயலியை கொண்டு வந்துட்டு அதில் 2D டைமென்ஷனில் பிள்ளைங்களுக்கு நாம் பாடம் எடுத்து தருகிறோம். டெக்னாலஜி வைஸ் ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்கூல்ஸில், எலிமெண்ட்ரி ஸ்கூல்ஸில் 22,931 ஸ்கூல்ஸ்லையும் ஸ்மார்ட் போர்டு இப்போ நம்ம கொண்டு வந்துட்டோம். ஸ்மார்ட் போர்டு இருக்கிற இடத்துல எங்கெங்கெல்லாம் நமக்கான இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ் இல்லையோ அங்கே நம்ம பென்ட்ரைவ் மூலமாக கண்டென்ட் கொடுக்குறோம். நம்ம வெறும் ஹை ஸ்கூல், ஹை செகண்டரி ஸ்கூலில் மட்டும் இருந்தக்கூடிய லேப் ஃபெசிலிட்டி நீங்கள் இல்லை மிடில் ஸ்கூல் லெவலையும் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டோம். இப்போ ஸ்மார்ட் போர்டு நீங்கள் எல்லா ஸ்கூலும் ஏதாச்சும் ஒரு ஸ்மார்ட் போர்டுனாச்சும் இருக்க வேண்டும் என்ற விதத்தில் நம்ம கொண்டு வந்துட்டோம். இப்போ ஹவு டு இம்ப்ரூவ் அப்படிங்கிறதுல வந்து இப்போ டிஸ்ட்ரிக்ட் பொறுத்த வரைக்கும் சில பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் வச்சுருக்கிறீங்க. அதில் ஒரு டிக்டேஷன் இனிமேல் நாங்கள் கொடுக்கணும். ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் இருக்கிறது ஒரு டிக்டேஷன் கொடுக்கணும். சார் நாங்கள் வந்து ஒரு வாசிப்பு இயக்கத்தை வந்து நாங்கள் வந்து மேம்படுத்த போகிறோம் சார் நாங்கள்.
ஸோ அந்த ஸ்மார்ட் போர்டு அந்த எஜுகேஷனல் ஆப்பை பயன்படுத்துறதுக்கான ஒரு ட்ரைனிங் நாங்கள் கொடுக்க போகிறோம். அது சார்ந்த பிள்ளைங்களுக்கு நாங்கள் பாடம் நடத்த போகிறோம். அது அவங்களே பயன்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுறோம். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் ஒவ்வொன்றையும் நான் பார்க்கும்போது அதை ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோமா அப்படின்னு பார்க்க வேண்டியது ஒரு மிகப்பெரிய ஒரு நம்முடைய கடமையாக நீங்கள் அதை பார்க்க வேண்டும். நான் திருப்பி சொல்கிறேன், இன்ஸ்ட்ரக்டிவ் அப்ஜெக்டிவ்ஸ் மூலமாக ஸ்பெசிஃபிக் அப்ஜெக்டிவ்ஸ் நான் பிரித்து பார்த்தோம். ஜென்ரிக் அப்ஜெக்டிவ்லாம் பார்த்த அப்ஜெக்டிவை பற்றி பேசுகிற காலம்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ பிள்ளைங்களுக்கு நான் பாடம் நடத்திட்டு வந்துட்டேன், என்னோட டார்கெட் சார் இன்றைக்கி போனேன், நான் பாடம் நடத்துறது என்னோடய போர்ஷன் நான் முடிச்சுட்டேன்னு நம்ம சொல்ல போகிறோமா? சார் நான் நடத்தின பாடத்தில் என் பசங்களை நீங்கள் எப்படி வேணால் கேள்வி கேளுங்க சார், அவனால் பதில் சொல்ல முடியும் நம்ம சொல்ல போகிறோமா? ஸோ ஸ்லாஸை பொறுத்த வரைக்கும் டைரக்ட் கொஸ்டின்ஸ்க்கு நம்ம பிள்ளைங்களால் ஆன்சர் பண்ண முடியும். அதுவே இன்டைரக்ட் கொஸ்டின்ஸாக இருந்தது என்று சொன்னால் கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கிறது என்கின்ற ஒரு வாதம். கிட்டத்தட்ட 24 மாவட்டங்கள் முடிச்சு 25வது மாவட்டமாக நான் நேரடியாக நான் வர வேண்டும். பீயிங் எ மினிஸ்டர் எனக்கான மரியாதை இருக்க போது, எனக்கான ப்ரோட்டோக்கால் இருக்க போது, நான் என்னுடைய ஆஃபீஸ், என்னுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் சேம்பரில் உட்காந்துக்கிட்டு இங்கே இருக்கின்ற சிஓஸ், இங்கே இருக்கின்ற மானிட்டரிங் ஆஃபீஸர் மட்டும் நான் பார்த்து நான் பேசிட்டு இருந்தாலும் போதுமே எனக்கு. நான் ஏன் இவ்வளோ அலையணும்? நான் திருச்சி மாவட்டத்தை நான் பார்க்கணும், என் தொகுதியை நான் பார்க்கணும், நாகப்பட்டினம் மாவட்டத்துக்கு பொறுப்பு அமைச்சர் அதை நான் பார்க்க வேண்டும். இப்படி ஒவ்வொன்றையும் நான் பார்க்கும்பொழுது நான் ஏன் மெனக்கெட்டு நான் இங்கே வருகிறேன்? எங்கள் ஆஃபீஸில் உட்காந்து நான் பச்சை எங்களை கையெழுத்து போட்டால் என் அமைச்சரை என்னை கொண்டாட தான் போகிறாங்க, எனக்கான மரியாதை வரதான் போகிறது. ஸோ அதற்காகத்தான் நான் இங்கே இருக்கிறேன்னா. மாதம் மும்மாரி பொழிகிறதான்னு ஒரு ரூமில் உட்காந்துக்கிட்டு வெளியில் மழை பெய்யுறது கூட தெரியாமல் இருக்குது ஒரு அரசனுக்கு அழகு இல்லை. அந்த மாதிரி தான் பீயிங் ஹெச்எம்ஸ் நம்மளுடைய ஸ்கூலில் நம்ம இருக்கிறோம் சொன்னால் நம்ம ஸ்கூலில் என்ன நடக்குது, வாட் ஆர் த ப்ளஸ் அண்ட் மைனஸ், அது சார்ந்து நாம் எப்படி நம்ம ஃபோக்கஸ்டாக நாம் பணியாற்ற போகிறோம். பீயிங் ஹெச்எம் நீங்கள் பாடம் நடத்தாமல் ப்ராப்பராக நிர்வாகம் பண்ணாமல் போனாலும் உங்களை ஹெச்எம் தான் கூப்பிட போகிறாங்க, உங்களுக்கான மாதம் சம்பளம் வரதான் போகிறது. பட் அது மட்டுமே நம்முடைய வேலையா? நமக்கு மற்ற டிபார்ட்மெண்ட்டுக்கான ஒரு மிகப்பெரிய வேறுபாடு என்ன? ஹியூமன் ரிசோர்ஸை பற்றி பேசுகிறோம், அதிகப்படியான முதலீடுகள் நாம் இருக்கிறத பற்றி பேசுகிறோம். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? இங்கே இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த நம்ம இளைய சமுதாயம், அறிவு சார்ந்த இளைய சமுதாயம். அதற்காகத்தான் நம்ம நாடு, நம்மளுடைய தமிழ்நாட்டை தேடி இத்தனை பேர் முதலீட்டுக்கு வராங்க. ஸோ இதுக்கெல்லாம் ஃபவுண்டேஷனாக இருக்கக்கூடியது எது? பள்ளிக்கல்வித்துறை தான். நினச்சி பாருங்களேன், ஒட்டுமொத்தமாக ஒரு யூனியன் கவர்மெண்ட் ஒட்டுமொத்தமாக இந்தியா இருக்கிற எல்லா மாநிலத்திற்கும் சேர்த்து 78,000 கோடி ஒதுக்குறாங்க. ஆனால் நம்முடைய தமிழ்நாடு மட்டும் 46,000 கோடி நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஒதுக்குகிறது. அப்படிங்கும்பொழுது எவ்வளோ ஃபோக்கஸ்டாக நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் இருக்கிறார் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். நீங்கள் ஸோ டெக்னாலஜி வைஸ் இன்றைக்கி நம்ம பிள்ளைங்களை நம்ம அடாப்ஷன் கொண்டு வரதுலேருந்து சரி, எல்லா விதத்துலையும் பார்த்திங்கன்னா நம்ம முன்னேறி கொண்டு தான் இருக்கின்றோம். எல்லா விதமான ஸ்கீம்ஸ் ரிகார்டிங் அவர் ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் இன்றைக்கி நாம் எல்லா விஷயத்திலும் முன்னேறிக்கிட்டு தான் இருக்கணும். நம்ம டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பல விமர்சனங்களும் வந்து கொண்டு தான் இருக்கும், பாராட்டுகளும் வந்து கொண்டு தான். அதெல்லாம் கடந்து சாதனை படைக்கக்கூடிய மாணவர்களையும் சாதனை படைக்கக்கூடிய டீச்சர்ஸையும் நாம் பெற்றிருக்கின்றோம். அர்ப்பணிப்பு உணர்வோடு உழைக்கக்கூடிய டீச்சர்ஸ், தமிழ்நாட்டு டீச்சர்ஸ்க்கு நிகராக நீங்கள் எந்த டீச்சர்ஸ் நீங்கள் சொல்ல முடியாது. நிறையா ஸ்டேட்டுக்கு போயிருக்கேன், நிறையா கண்ட்ரிஸ் நான் போயிருக்கிறேன், அதை நான் பெருமையோடு நான் எடுத்து சொல்லுவேன் நான். ஸோ அப்படி நம்ம மெனக்கடுறது ரிசல்ட்டுக்கு நம்ம கொடுக்குதா? ரிசல்ட்டை நம்ம எங்கேயாச்சும் பின்தங்கிட்டோம் என்று சொன்னால் அது சார்ந்து நம்ம எப்படி நாம் தயார்படுத்திக் கொள்ள போகிறோம், எப்படி நம்ம திருத்திக்க போகிறோம் அப்படிங்கிறது. இந்த ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 234 தொகுதிக்கு நான் போயிட்டு வந்துட்டேன். 234 தொகுதியில் ஒரு டீச்சர்ஸ்க்கான சேலஞ்ச் என்ன, அங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கான சேலஞ்ச் என்ன, அங்கே இருக்கிற லேப் அசிஸ்டன்ட்ஸ்க்கான சேலஞ்ச் என்ன, அங்கே இருக்க நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸ்க்கு என்ன சேலஞ்சு, அங்கே இருக்கிற சிஓட ஆஃபீஸ் என்ன அவங்களுக்கான சேலஞ்சாக இருக்குது, டிஓ ஆஃபீஸுக்கு என்ன சேலஞ்சாக இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு உங்களுடைய பலுவை, உங்களுடைய ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸை ஓரளவுக்கு புரிந்தவனாக இருக்கிறதுனால தான் என்னால் உங்கள்கிட்ட கனெக்ட் பண்ணி என்னால் பேச முடிகிறது. ஸோ பீயிங் த ஹெச்எம், நாம் அடுத்த முறை ஸ்லாஸ்க்கு வரும்போது மேடம் சொன்ன மாதிரி தான் அடுத்த முறை வரும்போது உங்கள் அனைவரும் நான் பாராட்டுவதற்கு வந்ததாக. அப்போ ஸ்லாஸில் இவங்க தான்ப்பா நம்பர் 1, 10, 11, 12 இவங்க தான்ப்பா நம்பர் 1 அப்படிங்கிற அளவுக்கு பாராட்டு நிகழ்ச்சிக்கு நான் வந்ததாகத்தான் இந்த மதுரை மாவட்டம் இருந்திட வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோளாக நான் வைக்கின்றேன். குறிப்பாக நல்ல பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பிளாக்ஸாக உசிலம்பட்டி, மதுரை நார்த், அலங்காநல்லூர், சேடப்பட்டி, கள்ளிக்குடி, திருப்பரங்குன்றம், கொட்டாம்பட்டி, செல்லம்பட்டி, கல்லுப்பட்டி, திருமங்கலம், வாடிப்பட்டி, இந்த அனைத்து பிளாக்ஸை சார்ந்த ஹெச்எம்ஸ்க்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுகள். ஆவரேஜாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்க மேலூர் அண்ட் மதுரை சவுத் கொஞ்சம் நீங்கள் கஷ்டப்பட்டீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு நீங்களும் குட் பெர்ஃபார்மன்ஸ்க்கு வருவீங்க. டு பி இம்ப்ரூவ்ட், புவர் பெர்ஃபார்மிங் கூட சொல்ல எனக்கு வார்த்தை வர மாட்டேங்குது. டு பி இம்ப்ரூவ்ட் அப்படின்றது மதுரை ஈஸ்ட் அண்ட் மதுரை வெஸ்ட் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்துறீங்க என்று சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் ஸ்லாஸையும் முன்னேற்ற பாதைக்கு வர முடியும். பொது தேர்வு என்று வரும் பொழுதும் ஒரு முன்னேறிய இடத்திற்கு உங்களால் வர முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் மேலூர், மதுரை சவுத், மதுரை ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட், செல்லம்பட்டி அண்ட் வாடிப்பட்டி கூட கொஞ்சம் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும் அப்படிங்கிறதான்
என்னுடைய வேண்டுகோளாக இருக்கின்றது. ஸோ வருகை தந்திருக்கின்ற ஹெச்எம்ஸ், இந்த ஸ்லாஷ் அப்படிங்கிறது வந்து நம்முடைய ஸ்டேட் டெவலப்மெண்ட் பிளானிங் கவுன்சில் நமக்காக நடத்தின ஒரு சர்வே. ஸோ இந்த சர்வேங்கிறது வெரி ஃபஸ்ட் டைம் நம்ம தமிழ்நாட்டில் நம்ம நடத்தியிருக்கோம். அது சார்ந்து சில புரிதல்கள், சில மாவட்டங்களில் ஸ்லாஷில் பின்தங்கியிருப்பாங்க, ஆனால் பொதுத் தேர்வில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டில் இருப்பாங்க. சில இதில் பார்த்திங்கன்னா பொதுத் தேர்வில் வந்து பின்தங்கியிருப்பாங்க ஸ்லாஷ். ஸோ இப்படி மாறி மாறி இருக்கும்பொழுது அவர்களுக்கே ஒரு புரிதல், சார் இதில் எங்களுக்கு இது ஒன்று புரிஞ்சிருச்சு சார், நாங்கள் இப்படி செஞ்சுக்க போகிறோம் சார். ஸோ அந்த மேக்ஸிமம் எனக்கு இந்த ஆய்வு கூட்டம் ஆரம்பிக்கும் பொழுது ஒரு தயக்கத்தோடு தான் நான் வந்தேன். பட் ஐ எம் ஸோ ஹாப்பி பிகாஸ் ஹெச்எம்ஸ் நீங்கள் எல்லாருமே சொன்னது அந்த அக்செப்டன்ஸ் அவங்க எல்லாத்துக்கிட்டுமே இருந்தது. ஆமாம் சார், என் குழந்தைங்க இது கொஞ்சம் கம்மியாக இருக்கான் சார், நான் கண்டிப்பாக நான் திருத்திக்கிறேன் சார் அப்படின்னு சொன்னீங்க. பார்த்தீங்கன்னா அந்த அக்செப்டன்ஸ் வந்தாலே ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் கொடுக்கக்கூடிய ஆக்ஷன் பிளான் நேரம் உங்களுக்கு வந்து நீங்கள் அதை உணர்ந்திருப்பீர்கள், அது சார்ந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறீங்க. ஸோ 3 and 5க்கு நடந்தக்கூடிய அந்த OMR ஷீட்டில் அந்த குழந்தைங்களுக்கு வந்து அது சரியாக அது எழுத தெரியல, அதை பூர்த்தி செய்ய தெரியவில்லை என்று கூட ஒரு 2 பேர் சொல்லுவேன். பட் எது எப்படியாக இருந்தாலும் ஹெச்எம் சில பேர் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு மார்க் மாதிரியான ஒரு எக்ஸாம் நாங்களும் ஸ்லாஸில் நடத்தலான்னு இருக்கிறோம் அப்படின்னு கூட சொல்லியிருக்கிறீங்க. இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கான, பிகாஸ் கொஸ்டினிங் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு பையனுக்கு பாடம் நடத்திட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த பாடம் சார்ந்து நீங்கள் எப்படி வேணால் கேள்வி கேட்கலாம், அந்த பையன்டே சொல்லுங்கள் இது சார்ந்து எப்படி கேள்வியெல்லாம் கேட்கலாம் நீயே சொல்லு என்று சொல்லும்பொழுது ஒரு ரிவர்ஸ் டெக்னிக்கில் நீங்கள் அந்த குழந்தைங்களை வந்து உங்களால் மேம்படுத்திட முடியும். ஸோ எல்லாருமே களத்தில் அனுபவம் வாய்ந்தவர்கள் தான். இங்கே மேடையில் என்ன தவிர எல்லாருமே களத்தில் அனுபவம் வாய்ந்தவர்கள், டீச்சர்ஸ் தான், ஆஃபீஸர்ஸ் தான். ஸோ நீங்கள் தான் நம்ம வந்து வாட் வி ஆர் டூயிங் இஸ் ஆல்வேஸ் பெஸ்ட்டாக இருக்குன்ற அளவுக்கு நினைக்க வேண்டும். நீங்கள் செய்கிறது தான் செய்ய போகிறோமா, இல்லை இன்னோவேட்டிவாக பண்ண போகிறோமா? இன்னோவேஷன் இஸ் த ஒன் விச் டிஸ்டிங்விஷஸ் பிட்வீன் அ லீடர் அண்ட் அ ஃபாலோயர்னு சொல்லுவோம். ஸோ ஃபாலோயராக இருக்க போகிறோமா, லீடராக இருக்க போகிறோமா? ஏன் இன்னோவேட்டிவாக இந்த பாடத்தை நான் இப்படி நடத்தினா என்ன, சம்டைம்ஸ் அது ஒரு ப்ரூவன் மாடலாக மாறிடுச்சுன்னா அது நீங்கள் மற்ற டீச்சர்ஸ் கூட நீங்கள் அதை எடுத்து சொல்லலாம். நீங்கள் நிறையா டீச்சர்ஸ் வந்து யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா பாடம் நடத்துறது வந்து ரொம்ப சிம்பிளாக பாடம் நடத்தி அதை யூடியூப்பில் ஏற்றி இதை ஏன் ஸ்கூல் பிள்ளைங்க மட்டும் இல்லை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கிற பிள்ளைங்களும் கற்றுக்கிட்டுமே என்று சொல்லக்கூடிய டீச்சர்ஸையும் நாம் பெற்றிருக்கிறோம் நாங்கள். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரூவன் மாடலை உங்களால் உருவாக்க முடியுது என்றால் வெல் அண்ட் குட். நீங்கள் அதை சொல்லும்போது மணற்கேணி ஆப்பில் கூட நம்ம அதை வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வருகை தந்திருக்கிற டீச்சர்ஸ், நம்மளுடைய டீச்சர்ஸ்லாம் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்கள், மோட்டிவேட் பண்ணுங்கள். ஏன்னா அதை எல்லோரும் சொல்கிற மாதிரி தான் இங்கே நம்முடைய நரேஷாலேருந்து எல்லோரும் சொன்ன மாதிரி நம்மளை நம்பி ஒரு பெற்றவங்க தான் பிள்ளைய ஸ்கூலில் விட்டுட்டு போகிறாங்க. நிறைய அப்பா நிறைய அம்மா வந்து அந்த ஸ்கூல் பக்கம் கூட வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை, சேர்க்குற அன்னைக்கு வந்திருப்பாங்க, அதோடு விட்டுருப்பாங்க. அப்படி கூட இன்னும் பேரண்ட்ஸ் இருந்துருந்தாங்க. ஆனால் என்ன தெரியுமா, எல்லாருமே ஒரு நம்பிக்கை, நம்ம டீச்சர் பார்த்துக்குவாங்க அப்பா நம்ம பிள்ளைய, அந்த நம்பிக்கை நாம் காப்பாற்றிக்கிறோமா அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சாலே போதும். அது சார்ந்த ஒரு நல்ல ரிசல்ட்டையும் ஒரு நல்ல அறிவு சார்ந்த சமுதாயத்தையும் உங்கள் அனைவராலும் உருவாக்க முடியும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. காலம்பரை 7:15 ஆரம்பித்த எங்களுடைய பயணம் தொடர்ந்து ஒவ்வொரு ஸ்கூல் நிகழ்ச்சியாகத்தான் நாங்கள் அதை முடிச்சுட்டு இங்கே வருவதற்கு கொஞ்சம் காலதாமதமாகிடுச்சு. ஸோ ப்ளீஸ் எக்ஸ்கியூசஸ். ஸோ வருகை தந்திருக்கின்ற நம்முடைய ஹெச்எம்ஸ், தொடர்ந்து நீங்கள் பணியாற்றுங்கள், பணியை நல்ல விதத்தில் செய்யுங்கள். அடுத்த ஆண்டு வரும்பொழுது உங்கள் அனைவரையும் நான் பாராட்டுவதற்காக வந்ததாக அந்த நிகழ்வு அமையவிட்டும் என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். குறிப்பாக இந்த TNPSC மூலமாக இன்றைக்கு ஆணை பெற வருகை தந்திருக்க அனைத்து இளைய சமுதாயத்திற்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும்